ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்மால் கேப் ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 183 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,077 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,790 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 582 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 515 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 56,104 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 772 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 34,722 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 104 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 53,270 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் மட்டும் ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 313 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 5,036 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்திருக்கு. இதுவும் கேட்டிருந்தீங்க. இன்னொருத்தங்க நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், கேபிடி டெக்னாலஜிஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் 4,212 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி 2% விழுந்திருந்தாங்க. ஸ்டாக் பி 185 இருக்குது. ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. புக் வேல்யூலேருந்து பார்க்கும்போது பல மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த பங்கு. ஆனால் என்ன ஒன்றுனா, டெட் ஃப்ரீ கம்பெனி, லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது சிஏஜிஆர் 96% மேலே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸில் 29% மேலே இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர் நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. மேபி பார்க்கலாம் நல்லா இருக்குமா இல்லையான்னு. புக் வேல்யூவில் வந்து 45 டைம்ஸ் மேலே அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த பங்கு. டெட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி செக்மெண்ட்டில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒன்றுனா, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லை. முன்னாடியே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணவங்களுக்கு லக்கு. ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இல்லை இந்த பங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிடி டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இது 1,157 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 டைம்ஸு கீழே வரும்போது 20 to 25 அந்த ரேஞ்ச் வரும்போது வேணால் பார்க்கலாம். கேபிடி டெக்னாலஜிஸ் லாங் டேர்முக்கு ஒர்த்தாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வரும்போது தான் அதை பார்க்க முடியும். இதுவும் புக் வேல்யூலேருந்து பார்க்கும்போது 10 டைம்ஸ் கிட்ட அதிகமாக ட்ரேட் ஆகுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,157 ரூபாவில் இருக்குது. புக் வேல்யூவில் வந்து 10 டைம்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குது. ஸ்டாக் பி 39 இருக்குது. இதுவும் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஆக்சுவலி இவங்களோட லாஸ்ட் 5 இயர் ப்ராஃபிட் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது 40% மேலே இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30% மேலே இருக்குது. ஆனால் என்ன, புக் வேல்யூவில் வந்து 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஸ்டாக் பி 39 இருக்குது. இவங்களும் அதே செக்மெண்ட், ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி தான். என்னோட ஒப்பீனியன் இந்த 2 கம்பெனிலுமே இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டாட்டாவோட ட்ரெண்ட் வந்து Q2 பிஸ்னஸ் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5,002 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட ஸ்டோர் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது, ஸ்டோர் போர்ட்ஃபோலியோ வெஸ்ட் சைடில் 261 ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஜூடியோவில் 806 இருக்குது. இது போக யூஏஇயில் ஒரு 3 ஸ்டோர் வச்சுருக்காங்க. லைஃப் ஸ்டைல் கான்செப்டில் ஒரு 34 ஸ்டோர் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை டு செப்டம்பர் பீரியடில் மட்டுமே ட்ரெண்ட் மட்டும் 13 ஸ்டோர் வந்து வெஸ்ட் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 40 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூ ஆஃபரிங் ஃபார்மேட் ஜூடியோ அதில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபேஷன், இந்த அஃபோர்டபுள் ஃபாஸ்ட் ஃபேஷன் செக்மெண்ட்டை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கிராசரி பிஸ்னஸ் தான் அந்த ஸ்டார்ன்னு சொன்னால அதுதான் கிராசரி பிஸ்னஸ். அதில் இப்போ தான் உள்ள என்ட்ரி கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாப்பில் பார்க்கும்போது ட்ரெண்டோட ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 10,063 கோடியாக இருக்குது. 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பங்கு 4,705 ரூபாவில் இருக்குது இந்த பங்கு. இது வந்து 105 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. இதுவும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q2 பிஸ்னஸ் அப்டேட். டொமஸ்டிக் அட்வான்சஸ் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது போக குளோபல் பிஸ்னஸ் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 15.61 lakh crore மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. டெபாசிட், குளோபல் டெபாசிட் 10.08% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ், குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் 13.94% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட் வந்து டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது 8.53% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் டைம் டெபாசிட் டொமஸ்டிக் செக்மெண்ட்டில் 3,40,026 கோடியாக இருக்குது. 14.15% இயர் ஆன் பேஸில் வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் கிராஸ் அட்வான்சஸ் 14.62% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 5,96,794 கோடியாக இருக்குது. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் 32% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. நெட் ப்ராஃபிட், குளோபல் அட்வான்சஸ் 12% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஓவர் லெவலில் அட்வான்சஸ் பார்க்கும்போது 16.34% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. எம்எஸ்எம்இ லோனும் 20% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.3% வச்சுருந்தாங்க. நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அதாவது 0.82லேருந்து 0.75 குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் கிராஸ் என்பிஏ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 2.89லேருந்து 2.92 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட். பட் பிஸ்னஸ் அப்டேட்டில் ஒன்று இருக்கும், ரிசல்ட்ஸில் ஒன்று வரும்.
என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்டம் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட், இவங்களுக்கு நோ அஜெக்ஷன் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி குவாலிட்டி கேர் இந்தியா லிமிடெட் அவங்களுக்கு கூட தான் மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெர்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெஃப்ரீஸ் கொடுத்த அப்டேட். ஜெஃப்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரீஸோட ஃபினான்ஷியல் குரூப் வந்து இந்தியாவோட $900 பில்லியன் ஒர்த் ஆஃப் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபல் ஃபினான்ஷியல் ஜெயிண்ட். இவங்க வந்து மில்லியன் பார்வை வந்து அட்வைசராக வச்சு இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெஃப்ரீஸோட ரெவன்யூன்னு பார்க்கும்போது $2.05 பில்லியன், $2.05 பில்லியன். இப்போ இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க இந்தியாவில். இது வந்து ஜெஃப்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கொடுத்த அப்டேட். இவங்க ஓப்பன் ஏஐ கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சிப்ஸ் தான், குறிப்பாட்டு 6 GW ஒர்த்துள்ள சிப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏயில் 10% ஸ்டேக் வந்து வாங்குறதுக்கும் ஆஃபரிங் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. ஏஎம்டியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங்கில் 23% ஜம்ப் ஆயிருக்கு. இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸில் $100 பில்லியன் அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏஎம்டிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த ஸ்டாக் அன்னைக்கு 10% மேலே போயிருந்துச்சு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட இவங்க 668 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இந்த மிசைல்ஸு, ஆர்டிலரி செல்ஸு, அமுனேஷன் இது சம்மந்தமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால அந்த பங்கு அன்னைக்கு நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐடி மீடியா லேப் அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி ரிசர்ச் சம்மந்தமான பார்ட்னர்ஷிப்பு. ஆக்சுவலி ரிசோர்ஸஸ் அண்ட் இன்னோவேஷன் நெட்வொர்க்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் கொலாபரேஷன் சம்மந்தமான பார்ட்னர்ஷிப் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட போட்டிருக்காங்க. இதில் குவாண்ட் கம்ப்யூட்டிங், டிரான்ஸ்லேட்டிங் ரிசர்ச்சு, ரியல் வேர்ல்ட் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே இதில் அவைலபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்குது ஒரு டேப்லெட்டுக்கு. கனேடியன் லியோ தெரோனின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கனடாவோட ஹெல்த் கேர்ட்டு வந்து அந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் வந்து 5 mcg 25 mcg இந்த ஸ்ட்ரென்த்தில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஹைப்போதைராய்டிசம் இதை வந்து ட்ரீட் பண்ணோம். இதோட வேல்யூ பார்க்கும்போது ஆனுவல் சேல்ஸ் $10.9 மில்லியன் சொல்கிறாங்க. ஜைடஸ் வந்து இதை கனடா, நார்த் அமெரிக்கா எங்கெல்லாம் ஜெனரிக் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து நியூ பொலிரோ கிளாசிக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸஸ்னு பார்க்கும்போது 7.99 lakhs. இல்லை வேரியண்ட்ஸு B4, B6, B8 இப்படி 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க பொலிரோ கார். இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் மொரிஷியஸ், இவங்க வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ். இவங்க தான் அந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் பேங்க்கு பஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டெர்லிங் பேங்கில் ரிமைனிங் 49% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிற IIHL கேபிட்டல் மொரிஷியஸ் அது மூலமாக தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெர்லிங் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக்கு இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான் ஓன் பண்ணுவாங்க. இப்போது அந்த பேங்க் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. IIHL பேங்க் அண்ட் ட்ரஸ்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட $1.26 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், செக்யூரிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர் இதில் எல்லாமே பிஸ்னஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 42 மில்லியன் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. 6100 டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் சைட்ஸ்ன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சைஸு $86 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரைட்காம் குரூப்போட டேரக்டர்ஸுக்கு 2 ஃபார்மர் டேரக்டர்ஸுக்கு 35 lakh பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க செபி. சில அக்கௌண்டிங்கில் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கிறத பேஸ் பண்ணி 2 ஃபார்மர் நான் எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து ஒருத்தர் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒருத்தருக்கு 30 லட்சம், இன்னொருத்தவங்களுக்கு 5 லட்சம் அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் 1280 கோடி ஒர்த் ஆஃப் இன்ஃப்ளேட்டட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 15-20 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஃபைன் விழுந்திருக்குது. இது வந்து செபி தான் அந்த ஃபைனை போட்டிருக்காங்க. JSW குரூப்போட B2B இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிற JSW ஒன் பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 575 கோடி SBI மூலமாட்டு ரைஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ JSW குரூப்பில் நிறைய பிஸ்னஸ் இருந்தாலும் இது வந்து B2B இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 575 கோடி ஃபண்டிங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா சன்ஸோட போர்டிலலாம் சில இஷ்யூஸ் போய்ட்டுருக்குது.
ஆக்சுவலி என்னன்னா யார் வந்து பொசிஷனில் இருக்கணும், பதவியில் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே அடிதடி இப்போ வந்தாச்சு. அதில் என்னென்னா ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தார், ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தார். டாடா ட்ரஸ்டோட சேர்மன் நோயல் டாட்டா, வைஸ் சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன், டாடா சன்ஸோட சேர்மனாக இருக்கிற என் சந்திரசேகரன், டாடா ட்ரஸ்ட்டில் இருக்கிற தரிஷியஸ் கம்பாட்டா, இவங்களுக்கு கூட 2 சீனியர் கேபினெட் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த 4 பேர் கூட எதுக்குன்னு பார்க்கும்போது இது மாதிரி பிரச்சனை போய்ட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ டாடா சன்னு தான், இந்த டாடா சன்ஸ் தான் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே நடத்திட்டு வராங்க. இதில் ஏதாவது குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னா இங்கே மொத்த டாடா குரூப் கம்பெனியுமே அடி வாங்கும். இது கண்ட்ரியோட எக்கனாமிக்கு பெரிய தலைவலியாக மாறும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 சீனியர் கேபினெட் மினிஸ்டர் இதில் தலையிட மாட்டாங்க. அதாவது இவங்க இதில் இடம் பிடிக்க மாட்டாங்க, போர்டுலையோ சேர்மனாட்டோ அவங்க வரமாட்டாங்க. அவங்க என்னென்னா இதை வந்து ப்ராப்ளமை வந்து நைஸாக பேசி சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவங்க உள்ளே வராங்களே தவிர அவங்களோட தலையீடு இதில் இருக்காது. இவங்க வந்து சுமூகமாக பேசி முடிக்கிறதுக்கு தான் உள்ளே வராங்க. இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறதையும் முடிவெடுப்பாங்க. ஏன்னா இப்போ டாடா சன்ஸாக ப்ரைவேட் லிமிட்டடாக வைக்கிறதுக்கு தான் அவங்களோட விருப்பம். ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி 3 வருஷத்தில் இதை லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதிலே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன டிசிஷன் வருதுன்னு. எல்டிஎம் என்ட்ரியில் எல்ஐசி ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7%லேருந்து 9% கொண்டு போயிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 Q2 ரிசல்ட்ஸ் வருது. டிவிடெண்ட் டிசிஷன் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24. கோஃபோர்ஜோட Q2 ரிசல்ட்ஸும் இன்ட்ரீம் டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து எல்டிஎம் என்ட்ரி, கோஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. IEX இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் Q2ல இவங்களோட growth 16.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூமோ 35,270 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைட்ரோ, விண்டு, கோல் பேஸ் ஜென்ரேஷனில் இவங்க இருக்கிறாங்க. ரியல் டைம் மார்க்கெட் நீ பார்க்கும்போது 39.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் ட்ரேட் வால்யூம் வந்து 37.1% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்லாம் இப்போதை வேடிக்கை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அவங்களும் Q2 பிஸ்னஸ் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2340 கோடியாக இருக்குது. 93 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 19.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ குறிப்பாட்டு டொமஸ்டிக் ரெவன்யூ பார்க்கும்போது 1698 கோடியாக இருக்குது. 15.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் நெட்வொர்க் வந்து 3480 ஸ்டோர்ஸ் டோட்டலாக வச்சுருக்காங்க. நெட் அடிஷன் 93 ஸ்டோர்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாமினோஸ் இந்தியா LFL லைக் ஃபார் லைக்னு சொல்லுவாங்க, அது 9.1% க்ரோத் ஆயிருக்கு. டாமினோஸ் டர்க்கி 5.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. JFL 81 நியூ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் அந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் வந்து 2321 ஸ்டோர் த எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் வச்சுருக்காங்க. டாமினோஸ் டர்க்கி 1 நியூ ஸ்டோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ஸ்டோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கடையை சாத்தியிருக்காங்க. டோட்டலாட்டி 751 ஸ்டோர் வந்து அவங்க கைவசம் இருக்குது. இவங்க ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து டாமினோஸ் பீஸாஸ் என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டர்க்கி, அசர்பைசான், ஜார்ஜியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இங்கேயும் ஆப்ரேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.